ஒன்றிய அரசு இன்றைக்கு ஆளுநரை வைத்துக் கொண்டு மாநில அரசுகளை முடக்குவதை நெஞ்சு உரத்தோடு நிமிர்ந்து நின்று எதிர்த்து அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக நின்று கொண்டிருப்பவர், போராடுபவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு யுஜிசியிலே உறுப்பினரை கொண்டு வந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை நியமிப்பதிலே முட்டுக்கட்டை போட்டிருக்கிற ஒன்றிய அரசினுடைய அந்த வாளை நறுக்குகின்ற அந்த வேலையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார். சமூக நீதி கூட்டமைப்பென்று இந்திய அளவிலே உருவாக்கி 27% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வாங்கி கொடுத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இன்றைக்கு இப்படி பல்வேறு உரிமைகளை தொடர்ந்து இன்றைக்கு பெற்றுக் கொடுத்து மாநில உரிமைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். மாநில உரிமைகளுக்காக மட்டுமல்ல, இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாட்டிலே செயல்படுத்தப்படுகின்ற எல்லா நலத்திட்ட உதவிகளும் அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு பின்பற்றுகின்றன. மாநிலங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு காலை சிற்றுண்டியை கனடா நாட்டிலே, இங்கிலாந்திலே, இப்படி பல நாடுகளிலும் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்துகிறார்கள். அப்படி இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியதாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து இன்றைக்கு பல மாநிலங்களை இன்றைக்கு ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு யோசிக்க வேண்டும், எதனால் தமிழ்நாடு முன்னேறியது, கல்வியிலே முன்னேறியது என்று பார்த்தால் அது இருமொழி கொள்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இருமொழி கொள்கையை இந்தியா பூராவும் இவர்கள் அமல்படுத்த வேண்டும். அதற்கு உதாரணம் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி சொல்லுகிறார்கள், மும்மொழி கொள்கை தானே, இந்தி திணிப்பில்லையே, எதையாவது கற்றுக்கொள்ளலாமே. ஆனால் வட இந்தியாவிலே எந்த மாநிலத்திலாவது அந்த விருப்ப மொழியிலே தமிழ் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா தென் மாநிலங்களும் சேர்த்து இந்தியும் சமஸ்கிருதமும் இருக்கிறது. ஆனால் வட இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே கூட தமிழ் கிடையாது. இதுதான் இவர்களுடைய மும்மொழி கொள்கை. அதே போல நிதி விஷயத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு எய்ம்ஸுக்கு நிதி தர மாட்டார்கள், கோவை மதுரை மெட்ரோவுக்கு நிதி தர மாட்டார்கள், பேரிடருக்கு நிதி தர மாட்டார்கள், கல்விக்கு நிதி தர வேண்டும் என்று சொன்னால் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். முதலமைச்சர் என்ன சொன்னார்? 2000 கோடி அல்ல, 5000 கோடி அல்ல, நீ 10,000 கோடி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு இதை ஏற்றுக்கொண்டால் அடுத்து என்ன செய்வார்கள் தெரியுமா? கோமயம் குடிப்பதை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நிதி தருவோம் என்று சொல்லுவார்கள். அதை சொல்வதற்கு கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேசிய கட்சியினுடைய ஆளுகின்ற கட்சியினுடைய தலைவர்கள் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி மிரட்டுகின்ற வகையிலே முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் தெரியாதாது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஒரு பழமொழி உண்டு, சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் யாருக்கு நஷ்டம் என்று அதையெல்லாம் மறந்து புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய பணியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முதலமைச்சரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம். அவருடைய பிறந்த நாளை நாம் இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறோம். ஒன்று கடைசியாக பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துதான் நம்ம 21ல ஜெயிச்சோம்ல. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எப்படி கடுமையா உழைச்சு ஜெயிச்சோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தினுடைய மேடையிலே அல்லது திமுகவினுடைய அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்ட மேடையிலே பிரசாந்த் கிஷோரை என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? பிரசாந்த் கிஷோரை வைத்து என்னைக்காவது பேசி இருக்கிறோமா? புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வியூக வகுப்பாளர், அவர் அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படி ஏதோ பார்த்து கொண்டு எதுக்கோ சூடு போட்டுக் கொண்டார்களாம். அதை போல இன்றைக்கு ஒரு சிலர் இங்கே நடந்து கொண்டிருக்க ஒன்று பாரதத்தினுடைய பிரதமர் முதல்வர் மோடி அவர்களை கேட்க வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் முதல்வர் மோடியை கேட்க வேண்டும். அவர் முதல்வராக இருந்த பொழுது மாநில உரிமைக்காக என்னெல்லாம் பேசினாரோ அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறார். அவர் திரும்பி பார்த்தார் என்று சொன்னால் தன்னுடைய பாணியை மாற்றிக்கொள்ளுவார். அப்படி பல்வேறு கருத்துக்களை நாம் பேசலாம் என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் இந்த நேரத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மீண்டும் நான் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.